எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் முன் வச்சிருக்காரு. அதாவது ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு ஒரு நல்ல ஒரு திட்டங்களுக்கு எல்லாம் நீங்க வந்து கையெழுத்து போட்டுக்கலாம். அதாவது நீங்க வாக்குறுதி கொடுத்த திட்டங்களே வந்து கையெழுத்து போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 2500 ரூபாய் தரேன்னு சொன்னீங்க. அனைவருக்கும் வந்து எல்லா பஸ்லயும் வந்து பயணிச்சுக்கலாம். பெண்கள் வந்துட்டு எல்லா பஸ்லயும் பயணிச்சுக்கலாம் அப்படின்றத சொன்னீங்க. வேலையில்லா பட்டதாரிகளுக்கு வந்து மாதம் உதவித்தொகை தரேன்னு நீங்க சொன்னீங்க. நகை எடுத்து தரேன்னு சொன்னீங்க. பட்டு புடவை எடுத்து தரேன்னு சொன்னீங்க. இந்த மாதிரி நிறைய வாக்குறுதிகளை அள்ளி வீசிருக்கீங்க. ஆனா முதல் கையெழுத்துல வந்து பாத்தீங்கன்னா கண் துடைப்புக்கு 500 யூனிட்ல வந்துட்டு நீங்க 200 யூனிட் வரைக்கும் ஃப்ரீ. இந்த மாதிரி ஒரு கண் துடைப்புக்கான ஒரு திட்டங்களுக்கு வந்து கையெழுத்து போட்டிருக்கீங்க. கோப்புகளை வந்து கையெழுத்து போட்டிருக்கீங்க. பட் எங்களுடைய கேள்வி என்னன்னா, எங்களுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து முதல்ல முதலமைச்சரா பொறுப்பேற்ற பிறகு அவர் போட்ட கையெழுத்து வந்து பாத்தீங்கன்னா கலைஞரின் விடியல் பயண திட்டத்துக்கு போட்டிருக்காரு. மகளிர் உரிமை தொகைக்காக கையெழுத்து போட்டு கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி பல்வேறு திட்டங்களுக்கு வந்து கையெழுத்து போட்டு கொடுத்தது மட்டும் இல்லாம நான் முதல்வன் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், தோழி விடுதி திட்டம், எண்ணுயிர் காக்கும் 40 இந்த மாதிரி பல்வேறு திட்டங்கள் மூலமா வந்துட்டு தமிழ்நாட்டுல அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் இப்ப வரைக்கும் நடைமுறையில இருக்கு. ஆனா அதெல்லாம் நீங்க நடைமுறையில வச்சிருப்பீங்களா இல்ல வைக்காம நீங்க வந்து கிடப்புல போட்டுருவீங்களான்றது இப்ப வரைக்கும் அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு கிட்ட இருந்து வரவே கிடையாது. பட் இந்த மாதிரி திட்டங்கள் நிறுத்திடாதீங்கன்றது எங்களுடைய கோரிக்கையும் கூட. பட் நீங்க முதல் கோப்புல கையெழுத்து போட்டது வரைக்கும் இப்ப வரைக்கும் நீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு ஸ்கீம்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட்ஸை பத்தி நீங்க இப்ப வரைக்கும் வாயை திறக்காம இருக்கிறது வந்துட்டு என்னன்றது தெரியல. பட் பொறுத்திருந்து பார்ப்போம்.